நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்குள். ஒவ்வொரு வாரமும் திரையரங்கத்துக்கு போய் ஒரு திரைப்படத்தை பார்க்கிற பொழுது நமக்கு வெவ்வேறு விதமான அனுபவங்கள் ஏற்படுது. சில நேரங்களில் மகிழ்ச்சி, சில நேரங்களில் பேரானந்தம், சில நேரங்களில் கோபம், சில நேரங்களில் ஆச்சரியம், சில நேரங்களில் பிரமிப்பு. இப்படி வெவ்வேறு விதமான உணர்வுகளை நமக்கு கொடுக்கிற திரைப்படங்கள் நம் வாழ்வோடு கலந்திருக்கிறது. அப்படியான திரைப்படங்களை ஒவ்வொரு வாரமும் திரையரங்கத்துக்கு போய் அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிற திரைப்படம் மதராசி. மதராசி திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. மதராசி திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. இந்த தமிழகத்துக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரணும். எல்லாரின் கைகளிலும் துப்பாக்கிகள் வந்துவிட்டால் தமிழகமும் ஒரு வன்முறை தேசமாக மாறிடும். அப்படி மாற்றணும் அப்படிங்கிற திட்டத்தோட ஒரு சிண்டிகேட் கண்டெய்னர் நிறைய துப்பாக்கிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவர்களுடைய அந்த திட்டத்தை முறியடிப்பதற்காக NIA அதிகாரிகள் முயற்சிகள் செய்கிறாங்க. அந்த முயற்சிகளுக்கு காவல்துறைக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, அதனுடைய போக்கு என்ன, அவருக்கு வாழ்க்கையில் வருகிற காதல் என்னவாகிறது, அவருக்கு உள்ளார்ந்து இருக்கிற பிரச்சனை என்னவாகிறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, அது கதாநாயகன் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய தோள்களில் சுமக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த படம் ஒரு சீரியஸான ஒரு ஃப்ளோ இருக்கிற ஒரு படம், ஒரு சீரியஸான ஒரு கதை களம் இது. அந்த கதை களத்திலையும் தன்னுடைய வழக்கமான நகைச்சுவைகளின் மூலமாக நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறதே அவருடைய நடிப்பு தான். இந்த படத்திற்காக அவர் நடிப்பில் ஒரு பெரும் உழைப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் ஒரு நூல் இலையில் ஒரு மன பிறழ்வு உள்ளவருக்கும் சாதாரண மனிதருக்கும் இடையில் இருக்கிற ஒரு நூல் இலை தான் இவர் ப்ளே பண்ண வேண்டிய கேரக்டர். அந்த நூல் இலையில் தன்னுடைய கேரக்டர் ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தி இந்த படத்தை ஒரு பிரமாதமான படமாக மாற்றியது சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். அந்த வகையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்திற்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இந்த படத்தை மக்கள் மனசில் ஒரு படி அப்படியே மேலே கொண்டு போய் நிறுத்துறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா இயக்குனர் AR முருகதாஸ் அவர்கள். AR முருகதாஸ் அவர்கள் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இடைப்பட்ட சில காலங்களில் அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு வெற்றி பெறலை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இவருக்கு இந்த மதராசி படம் ஒரு கம்பேக் படமாக அமையணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது, அவருடைய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அந்த பொறுப்புணர்வை ரொம்ப நுட்பமாக ரொம்ப தெளிவாக உணர்ந்து ஒரு அழகான திரைப்படத்தை மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையாகட்டும், இந்த படத்தில் நடித்த நடிகர்களிடமிருந்து இவர் வாங்கிய நடிப்பாக இந்த படத்தை அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீன் பை சீன் அவ்வளவு பிரம்மாண்டமான உழைப்பை கொட்டி இருக்கிறாரு. தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த படத்தை ஒரு சரியான ஒரு அற்புதமான படமாக மாற்றிய AR முருகதாஸ் அவர்கள் ஒரு இயக்குனராக ஒரு பிளஸ்ஸாக மாறி இந்த படத்தை மக்கள் மனசுல ஒரு படி மேலே ஏற்றுறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் ரொம்ப முக்கியமான ப்ளஸ், படத்தினுடைய வில்லன் வித்யூத் அவர்கள் தான். துப்பாக்கி படத்தில் அவரை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வைபுன்னு வந்தது. இல்லைனா அது இப்படி ஒரு வில்லனா, இப்போ பயங்கரமாக இருக்காரு, செம்ம ஸ்டைலிஷாக இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை இருந்தது இல்லையா? அந்த ஸ்டைல் இன்னும் அவர்கிட்ட அப்படியே இருக்குது. ஒரு அற்புதமான வில்லனாக ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவிற்கு இவர் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வர காட்சிகள் எல்லாம் ஒரு கதாநாயகனுக்கு இணையாக கரகோஷங்களை எழுப்பி தங்களுடைய மகிழ்ச்சிகளை ரசிகர்கள் தெரிவிக்கிறாங்க. இவரை அற்புதமாக ரசிக்கிறாங்க. இவரும் இந்த படத்திற்காக ரொம்ப மெனக்கெட்டு ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஹார்ட் ஒர்க் இந்த படத்தினுடைய ஃப்ளோவில் நமக்கு தெரியுது. ஒரு படத்தினுடைய வில்லனுடைய கதாபாத்திரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போதான் நாயகனுடைய கதாபாத்திரத்தை மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இந்த படத்தில் ரொம்ப கச்சிதமாக பயன்படுத்தியிருக்காங்க. பயங்கர வேல்யூவான ஒரு வில்லனாக, ரொம்ப ஸ்டைலிஷான வில்லனாக இந்த படத்தை ஒரு பிரமாதமான படமாக மாற்றிய விதத்தில் வித்யூத் இந்த படத்தின் ப்ளஸ்ஸாக மாறி மக்கள் மனசில் இந்த படத்தை ஒரு படி மேலே கொண்டு போய் நிறுத்துறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் கதாநாயகி ருக்மணி வசந்த். ருக்மணிக்கு இது தமிழில் 2வது படம். கன்னட சினிமாவில் தான் இவங்க அறிமுகமானாங்க.
தன்னுடைய அற்புதமான நடிப்பின் மூலமாக தன்னால் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களையும் ரொம்ப அழகாக செஞ்சிட முடியும் அப்படின்னு இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சிகள்லையும் நிரூபிச்சிருக்கிறாங்க நடிகை ருக்மணி. தன்னுடைய அழகான நடிப்பினாலையும் அற்புதமான எமோஷன்ஸ்னாலையும் இந்த படத்திற்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி மக்கள் மனசில் இந்த படத்தை ஒரு படி மேலே ஏற்றுறாங்க கதாநாயகி ருக்மணி வசந்த். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் இசை அமைப்பாளர் அனிருத். அனிருத்தை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இந்த படத்துக்கு அவர் சேர்த்திருக்கிற பலம் அப்படிங்கிறது அளவிட முடியாது. அவர் இல்லாமல் இந்த படத்தினுடைய காட்சிகளை நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா அற்புதமான பிஜிஎம். இவருடைய பிஜிஎம் அந்த காட்சிக்கு ஒரு வலு சேர்க்கும் பொழுது அந்த காட்சி வேற மாதிரி எலிவேட் ஆகி நமக்கு பிரம்மாண்டமான காட்சியாக திரையில் பார்க்கும்போது நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குது. தன்னுடைய பிஜிஎம் மூலமாக சாதாரண காட்சிகளை கூட ஒரு மாஸ் சீனாக மாற்றிய விதத்தில் அனிருத் இந்த படத்தின் ப்ளஸ்ஸாக மாறி படத்தை மக்கள் மனதில் ஒரு படி மேலே தூக்கிட்டு போய் வைக்கிறார். மதராசி திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒன்று பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த படத்தினுடைய நாயகன் சிவகார்த்திகேயன், இயக்குனர் மிகப்பெரிய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள், படத்தினுடைய இசையமைப்பாளர் அனிருத். ஆனாலும் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் படமாக அறிவிச்சிடலாமா அப்படின்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் என்ன அப்படின்னா அந்த சிக்கல் தான் இந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தினுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்றா பார்த்துடலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா படம் முதல் காட்சியிலேயே தன்னுடைய கதையை துவங்கி விடுகிறது. எடுத்த ஃபஸ்ட்டு சீன்லேயே படத்தினுடைய கதை துவங்கினாலும் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க என்னடா நடக்குது, எப்போ இன்னும் முழுமையான கதைக்குள்ளே இன்டெப்த் கதைக்குள்ளே போவாங்க, எப்போ ஒரிஜினல் கதையை தொடங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோடைய ரசிகர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி அந்த படத்தை பார்க்கும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய தொய்வையும் அயற்சியையும் ஏற்படுத்துவதை தவிர்க்க முடியல. ஆக படத்தினுடைய முதல் பாகத்தை சற்று தொய்வோடு நமக்கு கொடுத்த காரணத்தினால் படத்தினுடைய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி அப்படியே கீழே இறக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் தான். படத்துக்கு மிகப்பெரிய பலம் அவருடைய பிஜிஎம் பின்னணி இசையாக இருந்தாலும் மிகப்பெரிய பலவீனம் பாடல்கள். சிவகார்த்திகேயன் அனிருத் காம்போல இதுவரைக்கும் வந்த அனைத்து பாடல்களுமே பெரிய ஹிட்டு, பெரிய ரசிகர்களை ஈர்த்த பாடல்கள் தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பனிங்கில் வர அந்த ஒரு சாங்கை தவிர்த்து மற்ற எல்லா பாடல்களுமே ரொம்ப சுமார் ரகம் தான். அந்த பாடல்கள் படத்தில் இடையில் வரும்பொழுது அந்த காதல் பாடல்களாக இருக்கட்டும் சரி, மற்ற பாடல்களாக இருக்கட்டும் சரி, படத்தினுடைய இடைச்சொருகளாக இருக்கும் பொழுது படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய அயற்சியை தருது. அதற்கு காரணம் அந்த பாடல்கள் சரியாக நம்ம ஈர்க்கவில்லை அப்படிங்கிறது தான். ஆக ரொம்ப சுமாரான பாடல்களை இந்த படத்திற்கு தந்த விதத்தில் அனிருத் அவர்கள் ஒரு மைனஸாக மாறி மதராசி திரைப்படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இறக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் அதுவும் இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா படத்தினுடைய முதல் காட்சி ஒரு 5 நிமிடத்தில் வர ஒரு காட்சியில் துப்பாக்கிகள் நிரம்பிய கண்டெய்னர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அந்த தமிழ்நாட்டின் எல்லையிலேயே அதை தடுத்து நிறுத்துவதற்காக என்ஐஏ காவல்துறையினர் முயற்சி செய்யும் பொழுது அவர்களை எல்லாம் தாண்டி அந்த கண்டெய்னர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அப்போ ஒரு பெரிய கலவரம் நடக்குது, ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த துப்பாக்கி சூடில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இறந்து போகிறாங்க. அத்தனை காவல்துறை அதிகாரிகள் இறந்ததற்கு பிறகும் அதை பற்றி அரசாங்கமோ மீடியாவோ எந்த கவலையும் இல்லாமல் அடுத்தடுத்த காட்சிகள் நகர்றது. படம் பார்க்க துவங்கிய 5வது நிமிடத்திலேயே என்னடா லாஜிக்கே இல்லாமல் நகருதே காட்சிகள்ன்ற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த படத்தையும் நம்ம எந்த மனநிலையோடு பார்க்க முடியும்? ஆக லாஜிக் அப்படிங்கிற விஷயம் துளியும் இந்த திரைப்படத்தில் இல்லாமல் போனது படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். அதற்கு காரணமான இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் மக்கள் மனசிலிருந்து ஒரு மைனஸாக மாறி இந்த படத்தை ஒரு படி கீழே இறக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் அதுவும் வேறு யாரும் இல்லை, இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் தான். இது ஒரு சீரியஸ் டைப் ஆஃப் மூவி தான். இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான்.
ஆனாலும் துப்பாக்கியும் கிட்டத்தட்ட இப்படியான படமாகவே இருந்தாலும் துப்பாக்கியில் ஆங்காங்கே ஒரு ரிலீஃப் ஒன்று இருக்கும். ஒரு ஒரு காதல் காட்சிகளில் ரொம்ப அழகியல் இருக்கும், நகைச்சுவை காட்சிகள் நம்மளை ரொம்ப ரசிக்க வைக்கும், ஈர்க்க வைக்கும். அந்த காம்பினேஷன் தான் அந்த துப்பாக்கி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றியது. ஆனால் அப்படி ரிலீஃப்க்கு ஒரு பிரீத்துக்கு அது மாதிரியான எந்த காட்சிகளும் இல்லாமல் ரொம்ப ராவா சண்டை காட்சிகள், சேசிங் காட்சிகளை மாத்திரமே கோர்த்து ஒரு படத்தை கொடுத்த விதத்தில் நமக்கு பார்க்கும் பொழுது இந்த படம் ஓகே தான், ஆனாலும் ஒரு டயர்டாகுதில்ல, ஒரு ரிலீஃபே இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. அப்படியான உணர்வை பார்க்கிற ரசிகர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த படம் அவர்களுடைய மனசில் முழுமையாக நிரம்பாது. அப்படி படம் பார்க்கிற ரசிகர்களுக்கு ஒரு அயற்சி தோன்றியது படத்தினுடைய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் செய்த தவறு. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அந்த வகையில் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி மதராசி திரைப்படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இறக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா படத்தினுடைய ஸ்டண்ட் காட்சிகள். முதல் முறை படத்தை பார்க்குற பொழுது அந்த ஸ்டண்ட் காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அது இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்களே, இவ்வளோ டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் இந்த படத்தினுடைய கதையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு மனப்பிறழ்வு, மனப்பிரச்சனை இருக்கிற ஒரு நாயகன் திடீர்னு மிருகமாக மாறி வில்லன்கள் எல்லாரையும் அடிக்கிற மாதிரியான காட்சிகளில் சாதாரண மனுஷன் எப்படி நல்ல வெல் ட்ரைன்டு ஒரு ஸ்டண்ட் மேன் எப்படி ஃபைட் பண்ணுவானோ அப்படித்தான் அந்த சண்டை காட்சிகள் அனைத்துமே காட்சியாக்கப்பட்டிருக்கு. திடீர்னு சாதாரண ஒரு மனுஷன் மிருகமாக மாறினா எப்படி அவனுடைய சண்டை இருக்கும் அப்படிங்கிற வித்தியாசம் இந்த படத்தில் இல்லாமல் போனது படத்தை பார்க்கும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் காட்சிகள் நிச்சயமாக ஒரு மைனஸாக மாறி மக்கள் மனசிலிருந்து இந்த படத்தை ஒரு படி கீழே இறக்குது. மதராசி திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ரொம்ப நுட்பமாக பார்த்தோம். மதராசி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு படம் பண்ணுறாரு தமிழில். அவரோட சேர்ந்து சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் எப்படி வரப்போகுது, துப்பாக்கி இயக்கிய இயக்குனர் சிவகார்த்திகேயனை எப்படி இயக்கியிருக்கிறாரு, இந்த படம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தில் நிறைய ப்ளஸ் இருந்துச்சு, அதே நேரத்தில் ஒரு சில மைனஸும் இந்த படத்தில் இருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய அந்த சோல் தான். இந்த படத்தினுடைய கதையே என்ன சொல்ல வருது அப்படின்னா தமிழகத்திற்குள் வன்முறை இருக்கக்கூடாது. தமிழகம் என்பது ஒரு அமைதி பூங்கா. இந்த அமைதி பூங்காக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரம் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான அதிர்வுகளை, விளைவுகளை இந்த தமிழகம் சந்திக்கும் அப்படிங்கிறத இந்த திரைப்படம் பேச முயற்சி செஞ்சிருக்கு. ஆக இப்படியான ஒரு நல்ல விஷயத்தை பேச முயற்சி செஞ்ச இந்த படத்தினுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் அந்த நோக்கத்தை அவர்கள் இன்னும் துல்லியமாக பேசியிருந்திருக்கணும். ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் ஒரு மாநிலத்திற்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த மாநிலம் எப்படியான விளைவுகளை சந்திக்கும் அப்படிங்கிறத வெறும் மான்டேஜ் காட்சிகளில் விளக்கியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு இன்டென்ஸான ஒரு சீன் வச்சு துப்பாக்கி சாதாரண மனிதர்களின் கைகளில் வந்துருச்சு அப்படின்னா எப்படியான ஆபத்தை ஒரு மாநிலத்துக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இன்னும் நுட்பமாக ஒரு சில காட்சிகளின் மூலமாக விளக்கியிருந்தாங்கன்னா, தெரியப்படுத்தியிருந்தாங்கன்னா, துப்பாக்கி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஐயோ என்னடா ஆகிறது அப்படிங்கிற அதிர்வை நமக்குள்ளே கடத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ஆழமான அற்புதமான வெற்றியை அடைந்திருக்கும். அதை செய்யாமல் போனது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்குது, இங்கேயும் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, இங்கேயும் சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிற அந்த தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க, நினச்சவங்கள சுடுறாங்க, நினச்ச இடத்துல வன்முறை தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. அவங்க இஷ்டப்படி நடக்கிறத பார்க்கும் பொழுது என்னடா நடக்குது நம்ம கண்ணெதிரில், இது படம்னா என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு இந்த படம் ஏற்படுத்துவது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனால் இப்படியான எந்த லாஜிக்குகளும் இல்லைனாலும் படத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த லாஜிக் விஷயங்கள்லாம் நமக்கு பெருசாக தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே மூலமாக நம்மளை இதையெல்லாம் யோசிக்காமல் கட்டி போட்ட அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த படத்தினுடைய ப்ளஸ்.
வழக்கமாக ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற ஆக்ஷன் திரைப்படத்தில் கதாநாயகியினுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பாடலுக்கு அப்படி டான்ஸ் ஆடிட்டு போகிறது மாத்திரம் தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகை ருக்மணியை இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ரொம்ப கச்சிதமாக பிரமாதமாக பயன்படுத்தியிருக்கிறாரு. அவங்களுடைய கதாபாத்திரத்தை இவர் ஸ்கெட்ச் பண்ண விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய நாயகனுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கிற ஒரு அற்புதமான ஒரு தாயாகவும் ஒரு காதலியாகவும் இவங்க இந்த படத்தில் வர்றாங்க. இவங்க வர எல்லா காட்சிகளும் இந்த படத்தில் ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்கிற அந்த காதல் காட்சிகள் ஆழமே இல்லாமல் அப்படியே மேம்போக்காக வந்துட்டு போகிறது பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அழகான ஒரு காதல் காட்சி இருந்திருந்தால் நல்லா இருக்குமேடா அப்படின்னு எதிர்பார்க்குற நமக்கு அது இல்லாமல் போவது இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ். படத்தில் என்ஐஏ அதிகாரியாக வருகிற பிஜு மேனன் அவர்களுக்கு காவல்துறையிலேருந்து பெரிய அளவில் சப்போர்ட் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதற்கான காரணம் என்ன? அதை தாண்டி இவர் எந்த அடிப்படையில் கதாநாயகன் சிவகார்த்திகேயனை நம்பி துப்பாக்கிகளினுடைய அந்த கண்டெய்னர் இருக்கிற இடத்திற்கு இவர் எந்த அடிப்படையில் அனுப்பிச்சி வைக்கிறாரு? இது சரியான ஒரு முடிவா? இப்படின்னு பல கேள்விகள் நம்ம மனசில் இந்த படம் பார்க்கும் பொழுது தோன்றுறது நிச்சயமாக அந்த படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் இப்படியான கேள்விகள் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த காட்சிகளில் நம்மளை யோசிக்க விடாமல் சிறப்பான ஒரு ரைட்டப், சிறப்பான கதை சொல்லல் மூலமாகவும் சிறப்பான வசனங்களின் மூலமாகவும் நம்ம மெய்சில் இருக்க வைத்து ஒரு அற்புதமான ஃபேமிலி என்டர்டெய்னரை கொடுத்த விதம் இந்த படத்தினுடைய பிளஸ். மதராசி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சில முரண்கள் இருந்தாலும் அவர்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சியும் படத்திற்காக அவர்கள் கொடுத்திருக்கிற உழைப்பும் ரொம்ப அற்புதமானது. படம் பார்க்க வந்த நம்மை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக அவங்க நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. நம்மளும் பெரிய அளவுலலாம் ஏமாறல. படம் நமக்கு ஒரு திருப்தியான படமாகத்தான் திரையில் பார்க்கும்போது தோணுச்சு. நாம் பார்த்த வரைக்கும் அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த நிகழ்ச்சியில் பேசணும். நம்முடைய நிகழ்ச்சி இந்த திரைப்படத்திற்கு மதராசிக்கு வழங்குகிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மதராசி திரைப்படத்திற்கு நம் நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த விமர்சனத்தோடும் அந்த திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்கிற செய்திகளோடும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ்.